இந்திய அணிக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ள சூழலில் அடுத்த டெஸ்ட் போட்டி வரும் புதன்கிழமை நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் இந்த போட்டியில் பும்ரா விளையாடுவாரா இல்லை அவருக்கு ஓய்வு வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. முன்னதாக இந்த தொடரில் பும்ரா வெறும் 3 போட்டிகளில் தான் விளையாடுவார் என கம்பீர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள முன்னாள் இந்திய அணி கேப்டன் அனில் கும்ப்ளே கடைசியாக நடைபெறும் 2 டெஸ்ட் போட்டிக்கும் பும்ரா தேர்வு செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். இது குறித்து பேசிய அவர், நான் மட்டும் இந்திய அணி நிர்வாக குழுவில் இடம்பெற்றிருந்தார். நிச்சயமாக பும்ராவை அடுத்த போட்டியில் விளையாட வைக்க குரல் கொடுப்பேன். ஏனென்றால் அடுத்த டெஸ்ட் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. பும்ரா 4வது டெஸ்ட் போட்டியில் விளையாடாமல் ஓய்வில் இருந்து ஒருவேளை இந்தியா அந்த போட்டியில் தோற்றுவிட்டால் அவ்வளவுதான், தொடர் முடிந்துவிட்டது. இங்கிலாந்து தொடரை கைப்பற்றிவிடும். அதன் பிறகு பும்ரா கடைசி டெஸ்டில் விளையாடினால் என்ன, விளையாடவில்லை என்றால் என்ன? எனவே பும்ராவை கடைசி 2 டெஸ்ட் போட்டிகளிலும் விளையாட வைக்க வேண்டும். ஆனால் அவர் 3 டெஸ்ட் போட்டிகள் தான் விளையாடுவார் என கம்பீர் அறிவித்திருந்தார். 3வது டெஸ்ட் போட்டிக்கும் 4வது டெஸ்ட் போட்டிக்கும் இடையே பெரிய இடைவெளி இருக்கிறது. நீங்கள் இந்தியாவில் நடைபெறும் எந்த தொடரிலும் விளையாடாமல் எவ்வளவு ஓய்வு வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் 4வது டெஸ்ட் போட்டியில் பும்ரா கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என்று அனில் கும்ப்ளே வலியுறுத்தியிருக்கிறார். உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.